ஹாய் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு சூப்பரான பூசணிக்காய் கறி செய்து காட்ட போகிறேன். அது இப்போ சஷ்டி நடைபெறுகின்றது, அந்த சஷ்டி நடைபெறுகின்றது. அதற்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரக்கறி செய்ய போகிறோம். அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சஷ்டி நடக்கிறபடியால் எல்லாம் மரக்கறி தான். அதே இனி மரக்கறி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் சமையல் வந்து நல்ல பெட்டர், நல்ல சூப்பர். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக முதல் தரம் வந்து பார்க்குறீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ளுக்க போய் சமையல் அறைக்கை பார்ப்போம் என்னென்ன நடைபெறுகின்றது. இன்றைக்கு உங்களுக்கு நான் என்னென்னா துபாய் பூசணிக்காயில் தான் செய்ய போகிறேன். பாருங்க, துபாய் பூசணிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் தேவையான ஒரு சட்டி வச்சுட்டு அந்த சட்டிக்குள்ளே என்னென்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, வெங்காயத்தை சின்ன சின்னனாக குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விரும்பினா கட்டிங் பிளேட்டில் கட் பண்ணலாம். நான் வந்து கையால் கட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இது சஷ்டி விரதம் பண்ணுறபடியாக எல்லாம் கையாலே தான் செய்யணும். அதானுடைய நான் கையில் வச்சு புது கத்தியை வச்சு சட்டிபானை எல்லாம் விரத சட்டிபானைகள். இப்போ இதுக்கு என்னென்னா தேவையான ஓயில் விடணும். ஓயில் விட்டுட்டு இது என்ன வதக்க போகிறோம். அதோட வதக்கிறதுக்கு தேவையான உப்பு என்னென்னு சொன்னால் இதுக்கு தேவையான தாளிதத்துக்கு தேவையான பெருஞ்சீரகம், மற்றது வந்து கடுகு, அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சின்ன சின்னனாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்க வேணும். வதக்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு நல்லது, தலைமைக்கு நல்லது. இப்போ பூசணிக்காயை நல்லா சின்ன சின்ன வெட்டி போட்டு பூசணிக்காய் என்ன செய்யணும்னு சொன்னால் கழுவணும். நல்லா கழுவி போட்டு இப்போ போட்டு வதக்கணும். இப்போ பாருங்க, நான் வதக்க போகிறேன்னு இப்படின்னு சொல்லி இப்போ வந்து பூசணிக்காயை ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா வதக்கினா தான் அந்த தாளிதங்கிட்ட மிக்ஸ் எல்லாம் நல்லா வதங்குப்படும். பூசணிக்காயில் அப்படியே நல்லா வதங்கின உடனே என்ன செய்யணும்டா, உள்ளி நல்லா இடித்து போடணும். எனக்கு பக்கத்திலே உரல் இருக்குது பார்த்தீங்களா, உரலெல்லாம் வச்சுக்கிறேன் உள்ளி இடிக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளி கொஞ்சம் வதங்கினோன்னா இதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அது இதுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்கத்திலே வச்சுருக்கணும். சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்கத்திலே வச்சுக்கணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக சமையல் முடியும். இப்போ என்ன செய்யணும்டா, இதுக்கு தேவையான தூள் போட போகிறேன். இப்போ உங்களுக்கு விரும்பினால் கொஞ்சம் பிரட்டி விடணும். பிரட்டி விட்டால் தான் அது நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகும். எல்லாம் மிக்ஸ் ஆகின உடனே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் வதக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கணும். இந்த பூசணிக்காய் எல்லாம் சேர்ந்து இந்த தாளிதம் எல்லாம் சேர்ந்து வதக்கணும். கொஞ்சம் வதக்கினா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான தூள் நான் வந்து ஒரு கரண்டி தூள் போடுறேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைசி வேணும்னு சொன்னால் ரொம்ப தூள் போடலாம். சில பேர் வந்து நல்லா ரொம்ப தூள் போடுவினோம், நல்லா உப்பு போடுவினோம். அப்போ நீங்கள் அதுக்கேற்றதை உப்பு தூளெல்லாம் நீங்கள்லாம் போடணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற கணக்கு போட்டிங்கண்டா உப்பு சில பேருக்கு உரைக்கும், சில பேருக்கு தூள் வந்து உரைக்கும். அதன் காரணத்தால் நீங்கள் தான் தூளும் உப்பும் போடணும். அதோடு வந்து நாங்கள் என்னென்னா உள்ளி சீரகம் மற்றது மிளகு எல்லாம் போட்டு இடித்து போட்டேன்னா இதுக்கு உங்களை விரும்பினால் கறி மசாலாவும் போட்டால் பிரட்டினால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏண்டா கறி மசாலா நான் போடல, சஷ்டி விரதத்தை போடல. அதானபடியால் என்னன்னு சொன்னால் நீங்கள் கறி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதோட வந்து நான் ஒரு சொட்டு பால் விட்டேன். நான் என்னென்னா தேங்காய் பால் ஒரு சொட்டு விட்டு பிரட்டினான். நீங்களும் உங்களை விரும்பினால் தேங்காய் பால் விடலாம், இல்லை தண்ணியிலையும் பிரட்டலாம். தண்ணியில் பிரட்டினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்காது, பழுதாகாது. தண்ணியில் பிரட்டி சமைச்சோம்னால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான
பூசணிக்காய் கறி ரெடி ஆயிட்டது. நீங்களும் சமைத்து கந்த சட்டியை கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.